எல்லாருக்கும் ஹாய். நான் வந்து இன்னைக்கு கொள்ளு குழம்பு செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கப்பு நான் கொள்ளு எடுத்திருக்கேன். குக்கரில் சேர்த்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நான் 4 கப்பு தண்ணி சேர்த்து 15 விசில் வச்சு நான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்க்குறேன். அரை டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். 6 பல்லு பூண்டு சேர்க்குறேன். 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகுது, போதும், எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ 5 நிமிஷம் ஆகுது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். அவ்வளோதான். கொள்ளு தண்ணி நான் தனியாக எடுத்துட்டேன். இந்த கொள்ளு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கொரன்னு இப்படி அரைச்சி எடுத்துருக்கேன். இது வேக வச்ச கொள்ளு தண்ணி. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். அரை டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். 6 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். அரைச்சி வச்சு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு வாட்டி நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொள்ளு வேக வச்சா தண்ணி உள்ளே சேர்த்துறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். தேவையான உப்பு சேர்த்துடலாம். லைம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அது உள்ளே சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் கொதிக்க விட்டேன். இப்போ நம்ம உள்ளே இந்த கொள்ளு சேர்த்துடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க விட்டேன். அவ்வளோதான், நம்மளே கொள்ளு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது ரைஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.